அனைவருக்கும் வணக்கம். இந்த வைரம் ஒளியிடாது, எச்சரிக்கிறது. உலகின் மிக புகழ்பெற்ற வைரம் கோஹினூர். ஆனால் இதை வைத்திருந்த ஒவ்வொரு அரசும் ஒரு நாள் படுமோசமாக வீழ்ந்தது. இந்திய மன்னர்கள் முதல் பேர்ஷிய அரசர்கள், முகாலிய பேரரசர்கள், பிரிட்டிஷ் பேரரசு வரை அதிகாரம் வந்தது. அதனுடன் அழிவும் வந்தது. பழமையான இந்திய மரபு கதைகள் சொல்கின்றன, கோஹினூர் வைரத்தை ஒரு ஆணரசன் அணிந்தால் அவன் ராஜ்யம் அழியும். இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, குடும்பத்தால் துரோகமடைந்த அரசர்கள், போர்களால் சிதைந்த பேரரசுகள், விஷம் கொடுத்து கொல்லப்பட்டு கண் குத்தப்பட்ட மன்னர்கள். நாதிர்ஷா வைரத்தை பறித்தார். சில ஆண்டுகளில் அவர் படுகொலை செய்யப்பட்டார். முகலாயர்கள் வீழ்ந்தார்கள். பஞ்சாப் கைப்பற்றப்பட்டது. இது எல்லாம் சாதாரண சம்பவமா? இல்லை, சாபத்தின் தொடர் முறையா? தமிழ்நாட்டில் வைரம், அதிகாரம், சாபம் குறித்த நம்பிக்கைகள் அதிகமாக இருந்தன. சோழர் பாண்டிய காலத்தில் அபகரிக்கப்பட்ட ரத்தினம் அரசனை அழிக்கும் என்று கல்வெட்டுகளிலும் நாட்டார் கதைகளிலும் குறிப்பிட்டுள்ளது. அதனால்தான் பல தமிழரசர்கள் போரில் கைப்பற்றிய ரத்தினங்களை கோவில்களுக்கு அர்ப்பணித்தனர். அதிகாரம் சாபமாக மாறக்கூடாது என்பதற்காக. பிரிட்டிஷ் கூட இந்த முறையை கவனித்தது. அதனால் ஒரு விதி, கோஹினூர் வைரத்தை ஒரு ராஜா இனிமேல் அணியவே கூடாது. ராணிகளுக்கு மட்டும். இன்றும் அந்த வைரம் கிரவுன் ஜுவல்ஸ்ல பூட்டப்பட்டு தான் இருக்கு. சில செல்வங்கள் வைத்து கொள்ள முடியாதவை, அவை உயிரோடு தப்பிக்க வேண்டியவை. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க.